வ.உ. சிதம்பரம் பிள்ளை இவருடைய வாழ்க்கை வரலாறு. வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பிரபலமாக எல்லாராலும் வ.உ.சி என்று அழைக்கப்பட்டார். அவர் 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவின் மிக முக்கியமாக வழக்கறிஞருள் ஒருவர். தனது சொந்த மாநிலமான தமிழ்நாட்டில் வலுவான தொழிற்சங்கங்கள் இயங்க தலைமை வகித்தாலும் இவர் ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார். தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இடையே முதல் உள்நாட்டு கப்பல் சேவை அமைத்த மனிதர் இவர். அவருக்கு புரட்சி மனப்பான்மையும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தைரியமாக செயல்படும் திறனும் இருந்ததால் அவரது பாரிஸ்டர் பட்டம் பறிக்கப்பட்டது. அவரது துணிச்சலான தன்மையே அவருக்கு கப்பலோட்டிய தமிழன் என்று தமிழ்நாட்டில் பெயரெடுக்கவும் வைத்தது. வ.உ.சி அவர்கள் தமிழ்நாட்டிலுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஒட்டப்பிடாரத்தில் செப்டம்பர் 5, 1872 பிறந்தார். அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை நாட்டின் மிக முக்கியமாக வழக்கறிஞருள் ஒருவராக இருந்தார். இதுவே தனது கல்வி முடித்த பிறகு அவரை தனது தந்தையின் வழியில் தொடர்ந்து செல்ல ஊக்குவித்தது. அவரது தனது சொந்த ஊரான ஒட்டப்பிடாரத்திலும் அருகிலுள்ள திருநெல்வேலி பள்ளிகளிலும் சேர்ந்து கல்வி பயின்றார். தனது பள்ளி படிப்பு முடிந்த பிறகு ஒட்டப்பிடாரத்தில் உள்ள மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தார். ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் சட்டப்பள்ளியில் சேர்ந்து சட்ட ஆய்வுகளை நிறைவு செய்து அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை போலவே ஒரு வழக்கறிஞரானார். அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்தாலும் அவருக்கும் இவருக்கும் செயல்படும் பாணிகளில் ஒரு சிறிய அடிப்படை வேறுபாடு இருந்தது. அவரது தந்தை சமுதாயத்தில் பணக்காரர்களின் பிரச்சனைகளில் மட்டுமே வாதாடுவார். ஆனால் வ.உ.சி அவர்கள் ஏழை மக்களின் மீது கொண்ட அனுதாபத்தின் காரணமாக பல தருணங்களில் தனது செல்வாக்கு மிக்க தந்தையின் விருப்பத்திற்கு எதிராகவும் வாதாடியிருக்கிறார். தமிழ்நாட்டில் 3 துணை நீதிபதிகளின் ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ற வழக்கில் சிறப்பாக வாதாடி குற்றவாளிகளை நிரூபித்ததால் அவர் பலரால் ஈர்க்கப்பட்டு மிக சிறந்த வழக்கறிஞர் என்ற புகழையும் பெற்றார். இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தவுடன் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக அவர் முழு மனதுடன் சுதேசி பணியில் மூழ்கினார். அவரது சுதேசி வேலையின் ஒரு பகுதியாக இலங்கை கடலோரங்களில் உள்ள ஆங்கிலேய கப்பல் போக்குவரத்தின் ஏகபோகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணினார். சுதந்திர போராட்ட வீரர் ராமகிருஷ்ணானந்தாவால் ஈர்க்கப்பட்ட அவர் நவம்பர் 12, 1906 சுதேசி டீம் நேவிகேஷன் நிறுவனத்தை நிறுவினார். தனது கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தை தொடங்க 2 நீராவி கப்பல்களான SS காலியோவையும் SS லாவோவையும் மற்ற சுதேசி உறுப்பினர்களான அரவிந்தோ கோஷ் மற்றும் பால கங்காதர திலகர் உதவியுடன் வாங்கினார். ஆங்கிலேய அரசாங்கம் மற்றும் ஆங்கிலேய வியாபாரிகளின் கோபத்தை தாண்டியும் வ.உ.சியின் கப்பல்கள் தூத்துக்குடி கொழும்பு இடையே ஒரு வழக்கமான சேவையை தொடங்கியது. அவரது கப்பல் போக்குவரத்து நிறுவனம் ஒரு வர்த்தக மையமாக மட்டுமல்லாமல் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு இந்தியர் அமைக்கப்பட்ட முதல் விரிவான கப்பல் போக்குவரத்து சேவையாகவும் இருந்தது. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு கடும் போட்டியாக இருந்தது. பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனம் இந்த போட்டியை சமாளிக்க முடியாமல் கட்டணத்தை குறைக்க முடிவு செய்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக வ.உ.சியும் தனது கப்பல் கட்டணத்தை மேலும் குறைத்தார். கடைசியில் பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பயணிகளை இலவசமாக அழைத்து செல்வதாக கூறியது. மேலும் பயணிகளுக்கு இலவச சவாரி மற்றும் குடைகள் வழங்கும் யுத்திகளை கையாண்டனர் ஆங்கிலேயர். ஆனால் வ.உ.சியால் அவ்வாறு முடியவில்லை. இதனால் சுதேசி டீம் நேவிகேஷன் கம்பெனி திவாலாகும் விளிம்பிற்கே சென்றது. அவர் நாட்டில் சுதேசி இயக்கத்தை விரிவாக்கவும் தவறான ஆங்கிலேய அரசாங்கத்தை பற்றி இந்திய மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இருந்தார். இதன் நோக்கமாக அவர் திருநெல்வேலியில் உள்ள கோரல் மில் தொழிலாளர்களின் ஆதரவையும் பெற்றார். ஆங்கிலேய அதிகாரிகள் ஏற்கனவே அவர் மீது கொண்ட வெறுப்பினால் இச்செயலை அரசாங்கத்திற்கு எதிரான துரோகம் என குற்றம் சாட்டி மார்ச் 12, 1908 அன்று அவரை கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அவரை கைது செய்த பின்னர் நாட்டில் வன்முறை வெடித்தது. இதனால் காவல் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டு 4 பேர் மரணமடைந்தனர். ஆங்கிலேய அதிகாரிகள் அவர் செயல்களுக்கு தீவிரமாக கண்டனம் தெரிவித்தாலும் நாட்டின் ஊடக ஆதரவு கிடைக்காததால் அவரின் தேசிய உணர்வை நாளிதழ்கள் மூலமாக விரிவாக பாராட்டினார்கள் ஆங்கிலேயர்கள். அவருக்கு எதிராக வழக்கு தொடர முயற்சித்தாலும் நாட்டில் உள்ள இந்தியர்கள்
சிறையில் இருந்து அவரை விடுவிக்க நிதி சேகரித்தனர். அச்சமயம் தென்னாப்பிரிக்காவில் இருந்த மகாத்மா காந்தியும் வ.உ.சி.யின் பாதுகாப்பிற்காக மேலும் நிதி சேகரித்து இந்தியாவிற்கு அனுப்பினார். தனது கைதுக்கு பின்னர் அவர் கோயம்புத்தூரில் உள்ள மத்திய சிறையில் ஜூலை 9, 1908 முதல் டிசம்பர் 1, 1910 வரை அடைக்கப்பட்டார். அவரின் புரட்சிகரமான மனப்பான்மை பார்த்து அஞ்சிய ஆங்கிலேயர்கள் தெளிவாக அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தனர். சிறையில் இருந்த அந்த நாட்களில் மற்ற அரசியல் கைதிகளுக்கு கிடைத்த சலுகைகள் அவருக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் மற்ற குற்றவாளிகள் போல சிறையில் கடின உழைப்பில் ஈடுபட்டார் அவர். அவரது இந்த கடின உழைப்பு அவரது உடல்நிலையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக அவரது உடல்நலம் படிப்படியாக சரிந்தது. இதனால் ஆங்கிலேய அதிகாரிகள் அவரை விடுதலை செய்யும் கட்டாயத்தில் தள்ளப்பட்டதால் டிசம்பர் 12, 1912 அன்று அவரை விடுதலை செய்தனர். சிறையில் இருக்கும்போது அவர் தனது சட்ட மனுக்கள் மூலம் அவரது சுதேசி நடவடிக்கைகளை தொடர்ந்தார். சிறையில் கொடுமையான சூழ்நிலை நிலவியதால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். அவரின் விடுதலைக்கு பின் சிறை வாயிலின் முன்பு பெருமளவு தனது ஆதரவாளர்கள் கூட்டத்தை எதிர்பார்த்த அவருக்கு அச்சம் விளைவிக்கிற அளவுக்கு அமைதி காத்திருந்தது. இது அவருக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. பாரிஸ்டர் பட்டம் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதால் அவரால் சட்ட பயிற்சி மேற்கொள்ள முடியவில்லை. சுதேசி டீம் நேவிகேஷன் நிறுவனமும் 1911 ஒழிக்கப்பட்டதால் அவர் ஏழ்மை நிலையை அடைந்தார். அவர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் சென்னையில் குடியேறினார். பின்னர் சென்னையில் உள்ள பல்வேறு தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல அமைப்புகளின் தலைவரானார். வ.உ.சி. அவர்கள் 1895 வள்ளியம்மையை மணமுடித்தார். ஆனால் அவரது மனைவி 1901 இறந்தார். ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் மீனாட்சி அம்மையாரை திருமணம் செய்தார். அவர்களுக்கு 4 மகன்களும் 4 மகள்களும் இருக்கின்றனர். இவருடைய மூத்த மகன் தனது இளமை பருவத்திலே இறந்துவிட்டார். அவரது 2வது மகன் ஒரு அரசியல்வாதி. 3வது மகன் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பணியாற்றுகிறார். 4வது மகன் இன்னும் மதுரையில் வசித்து வருகிறார். அவரது மகள்கள் அனைவரும் சென்னையில் மணமுடித்து வசிக்கின்றனர். அவரது வம்சாவளிகள் இன்றும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வசித்து வருகின்றனர். வ.உ.சி. அவர்கள் ஆங்கிலேயர்களை கடுமையாக எதிர்த்ததால் அவரது வழக்கறிஞர் பட்டம் பறிக்கப்பட்டு அவரை சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்து வெளிவந்த பின் அவர் ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். ஆனால் தனது கடன்களை திருப்பி செலுத்தாததால் அவர் தனது வாழ்வின் இறுதி வரை வறுமையில் வாழ்ந்து வந்தார். அவரது இறுதி மூச்சை தூத்துக்குடியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகத்தில் நவம்பர் 18, 1936 அன்று விட்டார்.